வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல். நம்ம இந்தியன் ரயில்வே பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின டீடைல்ஸா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் நிறைய பேர் டவுட்ஸ்ல இருக்கீங்க. போஸ்ட் நேம் என்ன, நெக்ஸ்ட் வேகன்சி என்ன, இதுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும், குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருக்கவங்க எலிஜிபிள், ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவா இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் என்ன, அப்ளிகேஷன் எண்டிங் எந்த டேட்ல அப்ளிகேஷன் முடியும். ஸோ இந்த வீடியோல இதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போஸ்டோட நேம். போஸ்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் 2 நான் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிரைவர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உதவி செய்யற ஜாப் பேர் தான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இது என்னென்ன ஜாப் இதுல இது செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் சரியா வேலை செய்தான்னு பாப்பாங்க. நெக்ஸ்ட் சிக்னலை கவனிக்க சொல்லுவாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா மைனர் ரிப்பேர் ஆர் டெக்னிக்கல் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களை ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சொல்லுவாங்க. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேகன்சி பாத்தீங்கன்னா 11,127 வேகன்சிஸ் இருக்கு. இந்த மொத்த ஜோன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜோன்லயும் இவ்ளோ வேகன்சிஸ் இருக்கு. சோ இந்த எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 11,127. ஒரு ஜோன்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல பாத்தீங்கன்னா 1,400 வேகன்சிஸ் இருக்கு. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல பாத்தீங்கன்னா 700 வேகன்சிஸ் இருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேல பாத்தீங்கன்னா 1,625 வேகன்சிஸ் இருக்கு. ஈஸ்டர்ன் ரயில்வேல பாத்தீங்கன்னா 608 இருக்கு. நார்த் சென்ட்ரல் ரயில்வேல பாத்தீங்கன்னா 457 வேகன்சிஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட் ரயில்வேல பாத்தீங்கன்னா 105 இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேல பாத்தீங்கன்னா 1,276 வேகன்சிஸ் இருக்கு. நார்த்தன் ரயில்வேல பாத்தீங்கன்னா 740. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேல பாத்தீங்கன்னா 600. சவுத் சென்ட்ரல் ரயில்வேல பாத்தீங்கன்னா 674. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல பாத்தீங்கன்னா 200. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே பாத்தீங்கன்னா 1,531. சதர்ன் ரயில்வேல பாத்தீங்கன்னா 250. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல 200. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல பாத்தீங்கன்னா 541. வெஸ்டர்ன் ரயில்வேல 214. சிட்ரண்டன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் இருக்கு. இது மொத்த டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 11,127 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேகன்சியும் முடிச்சாச்சு. இப்ப தேர்ட் நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா சேலரி பாத்தீங்கன்னா இனிஷியல் பேவாவே rupees 19,900 இங்க போட்டிருக்காங்க. இது ஸ்டார்டிங் சேலரி. இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th நீங்க கம்பல்சரி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடிஐ ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி. என்சிவிடினா என்னன்னா இந்த ஐடிஐ நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலா இருக்கணும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவலா இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் அண்ட் காயில் வெண்டர் நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரிஷியன். ஐடிஐல இந்த ஃபீல்ட்ல நீங்க எது படிச்சிருந்தாலும் நீங்க எல்லாரும் எலிஜிபிள் தான். என்னென்ன ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா காயில் வெண்டர் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் படிச்சிருக்கலாம், ஃபிட்டர் படிச்சிருக்கலாம், ஹீட் இன்ஜின் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான். மெக்கானிக் டீசல், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், மில் ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் படிச்சிருக்கீங்க, இல்ல மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி படிச்சிருக்கீங்க, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் படிச்சிருக்கீங்க, இல்ல டிராக்டர் மெக்கானிக், டர்னர் ஆர் வயர்மேன். இந்த ட்ரேட்ல நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க எல்லாம் எலிஜிபிள் தான். பட் நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த ட்ரேட்ல ஏதாவது நீங்க ஒரு ஐடிஐல ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க ட்ரைனிங் போறீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த சர்டிபிகேட் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும். அது பேர் தான் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்னு இது இருக்கலாம், இல்ல ஆர்எல்ஸ் இது இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 years டிப்ளமா நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். டிப்ளமால என்னென்ன படிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித் டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ், இன்ஜினியரிங் நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். சோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க எது படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுல பார்த்துட்டு நீங்க இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம் பார்த்தாச்சு, வேகன்சி பார்த்தாச்சு, தேர்ட் சேலரியும் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸும் பார்த்தாச்சு, யார் யார் எலிஜிபிள். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டா நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஃபிஃப்த் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் கேட்டகரி. ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் 2026 அப்ளிகேஷனோட ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில
கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, ஆர்எல்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்கள் இருக்கீங்க, இல்லைனா ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சனா நீங்கள் இருக்கீங்கன்னா, ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபீமேல் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர். மைனாரிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஹிந்து, கிறிஸ்டியன், இந்த மாதிரி ஜெயின், புத்திசம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்டகரியில் வந்தீங்கன்னா, இல்லை எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து $250 தான். நெக்ஸ்ட் அதர்ஸ், இதெல்லாம் தவிர வேற யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $500 சார்ஜஸ். இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. The fee for these categories shall be refunded after detecting bank charges is applicable on appearing in first stage CBT. First stage CBT னா என்னன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க போய் அட்டென்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த 250ல வந்து பேங்க் சார்ஜஸ் மட்டும் புடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 இருக்கட்டும் இல்ல $500, எதுல நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபீஸ் முடிச்சாச்சு, 5th கேட்டகரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பிட்வீன் 18 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எல்லாம் வந்து 18 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க நீங்க எல்லாம் எலிஜிபிள். சோ இதுல வந்து அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து எஸ்சி ஒரு எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் நீங்க வந்து எலிஜிபிள். இப்போ நீங்க வந்து 30 இயர்ஸ் இருக்கீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஓபிசில இருந்தீங்கன்னா 30 இயர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த நேவி, டிஃபென்ஸ் இவங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்கள தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லுவாங்க. இதுல நீங்க வந்து 6 மந்த்ஸ்க்கு சர்வீஸ்க்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 3 இயர்ஸ் உங்களுக்கு இன்க்ளூடட் பண்ணிப்பாங்க. இப்போ இது எக்ஸாம்பிளோட எப்படி சொல்லணும்னா, இப்போ டிஃபென்ஸ்லயே வந்து ஒரு 5 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா 5 இயர்ஸ் பிளஸ் ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க. சோ அப்ப டோட்டலி 8 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ வந்து நீங்க 30 இயர்ஸ் இருக்கீங்க, 30 வந்து உங்களோட ஏஜ் வந்து 30னா இப்போ 5 இயர்ஸ் நீங்க டிஃபென்ஸ்ல இருக்கீங்க பிளஸ் 3 இயர்ஸ்னா 8 இயர்ஸ். அப்ப 38 ஏஜ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டில இருக்கவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர்டினரி டொமிசைல்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நீங்க வந்து ரெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா இந்த பீரியட்ல 1980 to 1989 பீரியட்குள்ள நீங்க அங்க ரெசிடென்ட்டா இருந்திருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நீங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸ் குரூப் சி ஆர் குரூப் டி ல நீங்க இருந்திருந்தீங்க ஆர் ரயில்வே ஸ்டாஃபா நீங்க இருக்கீங்க இல்லனா லேபரா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நீங்க எலிஜிபிள். ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 43 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் யாருன்னா, நீங்க வந்து ரயில்வேல ஸ்டாஃபா இருக்க மாட்டீங்க பட் கேண்டீன்ல ஒர்க் பண்ணலாம். அதே ரயில்வே இன்ஸ்டிடியூட்ல அந்த ரயில்வே இன்ஸ்டிடியூட்லயே வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அங்க எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உமன் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா விடோவ்ட் ஆர் டைவர்ஸ்ட் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நார்மலா நீங்க இருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 38 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் who course complete apprenticeship under the Apprenticeship Act before attaining the age of 25 years. நீங்க வந்து 25 இயர்ஸ்க்குள்ள இந்த apprenticeship ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நார்மலா இருந்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வந்தீங்கன்னா 38 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் பாத்தீங்கன்னா நம்ம ஏஜ் லிமிட்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட்ல செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாருங்க. மொத்தம் 4 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா CBT 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் CBT 2 பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்ட் A ஒன்னு நடக்கும் அண்ட் பார்ட் B ஒன்னு நடக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். ஃபோர்த் தான் லாஸ்டா பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். சோ இந்த செலக்ஷன் ப்ராசஸே வந்து மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. 4 மெத்தட்லயும் பாஸ் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுப்பாங்க. இப்போ நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட். RRB அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்ளிகேஷன் ஆன்லைன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது நல்லா நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. 15th of May 2026 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் எப்போ டேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, 15th of May தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் எண்டிங் டேட் என்னன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் டேட் டு அப்ளை பாத்தீங்கன்னா 14th June 2026 11:55 ஓட டைம் க்ளோஸ் ஆகுது. சோ அதனால இந்த ரெண்டு டேட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கோட டேட் வந்து 15th
15th ஆஃப் மே தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 14th ஆஃப் ஜூன் 2026. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.